செய்திகளை தலைப்புச் செய்தி வடிவில் அடுத்தடுத்து பார்க்கலாம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று மண்டல பூஜை, 60,000 பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி. நாடாளுமன்ற வளாகம் அருகே தீக்குளிக்க முயன்ற நபரால் அதிர்ச்சி, தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டவர் மருத்துவமனையில் அனுமதி. பிரபல மலையாள எழுத்தாளர் வாசுதேவன் நாயர் காலமானார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. வாசுதேவன் நாயரின் மறைவு மலையாள இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என கேரள முதலமைச்சர் இரங்கல். மலையாள இலக்கிய உலகின் மிக பெரும் ஆளுமையாக வாசுதேவன் நாயர் விளங்கியதாக கமல்ஹாசன் புகழஞ்சலி. நடப்பாண்டில் சில்லறை விற்பனை கடைகளில் UPI பரிவர்த்தனை அதிகரிப்பு. 10 லட்சம் கடைகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் 33% வரை பயன்பாடு உயர்ந்திருப்பதாக தகவல். வாட்ஸ்அப்பில் ஆவணங்களை ஸ்கேன் செய்யும் முறை அறிமுகம். முதல் கட்டமாக iOS பயனர்களுக்கு ஸ்கேனிங் வசதி. இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் பொறுப்பிலிருந்து விலகினார் ஸ்ரீனிவாசன். அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸின் துணை நிறுவனமாக இந்தியா சிமெண்ட்ஸ் மாறிய நிலையில் ராஜினாமா முடிவு. பீகாரில் BPSC தேர்வில் நடந்த முறைகேடுகளுக்கு எதிராக இளைஞர்கள் போராட்டம். கைகூப்பி கெஞ்சியும் கருணையின்றி காவல்துறை தடியடி நடத்தி விரட்டியடித்ததாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. और संख्या ज्यादा है, संख्या जो पुलिस प्रशासन समझा रही है, और ये लाठीचार्ज और लाठीचार्ज और लाठीचार्ज. रोहित सर देखिए. திருவனந்தபுரத்தில் வண்ணமயமாக நடைபெற்ற கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி. புத்தாண்டை வரவேற்கும் வகையிலும் கொண்டாடப்பட்ட விழாவில் உற்சாகமுடன் பங்கேற்ற மக்கள். மாநில அரசை எதிர்பார்த்தே மக்கள் இருக்க வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்திவிட்டதாக ஆளுநர் RN ரவி பேச்சு. மாநில அரசுகளின் நடவடிக்கைகளால் மக்கள் தன்னம்பிக்கையை இழந்து பலவீனமடைந்திருப்பதாகவும் விமர்சனம். தமிழ்நாட்டிற்கு பேரழிவை ஏற்படுத்திய ஆழிப்பேரலை நிகழ்ந்து 20 ஆண்டுகள் நிறைவு. உறவுகளை இழந்து வாடும் மக்களின் கண்ணீர் கடலில் இன்றும் கலங்கி நிற்கிறது வங்காள விரிகுடா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் புத்தக திருவிழா. பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கிய கண்காட்சியில் ஆர்வமுடன் பங்கேற்ற புத்தக வாசிப்பாளர்கள். கிறிஸ்துமஸை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் சுரண்டையில் கொண்டாட்டம். சிறப்பு பிரார்த்தனையில் நாகாலாந்து, மணிப்பூரைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்பு. தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் படகில் நடனமாடிய இளைஞர் கடலில் தவறி விழுந்து உயிரிழப்பு. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது நிகழ்ந்த சோகம். அந்தியூர் அருகே 105வது பிறந்த நாளை கொண்டாடிய மூதாட்டி. 20க்கும் மேற்பட்ட பேரன் பேத்திகள் என உறவினர்கள் புடைசூழ நடந்த விழா. ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தொடங்கியது பாக்ஸிங் டே டெஸ்ட். இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்தது ஆஸ்திரேலிய அணி.
ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியிலிருந்து சுப்மன் கில் நீக்கம். தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தருக்கு மீண்டும் வாய்ப்பு. ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் 904 புள்ளிகள் பெற்று அஸ்வின் சாதனையை சமன் செய்த பும்ரா நடப்பு தொடரில் புதிய சாதனையை படைப்பாரா என எதிர்பார்ப்பு. தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தான் இடையான முதல் டெஸ்ட் போட்டி இன்று தொடக்கம். செஞ்சுரியன் மைதானத்தில் நடைபெறும் போட்டிக்காக வீரர்கள் தீவிர பயிற்சி. விமான விபத்தில் 42 பேர் உயிரிழந்து விட்டதாக கஜகஸ்தான் அரசு அறிவிப்பு. பறவை மோதியதால் கோளாறு ஏற்பட்டு விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக ரஷ்யா தகவல். கஜகஸ்தானில் விபத்துக்குள்ளான விமானத்தில் காணப்படும் துளைகள் துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கலாம் என சந்தேகம். ஆப்கானிஸ்தானில் நுழைந்து பாகிஸ்தான் படைகள் வான்வழி தாக்குதல். பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலில் அகதிகள் 46 பேர் உயிரிழப்பு. சிரியாவில் உள்நாட்டு போரினால் ஏற்பட்டுள்ள கடும் சுகாதார நெருக்கடி. மருத்துவர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் பரிதவிக்கும் நோயாளிகள். யுக்ரைனில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்ட மக்கள். கிறிஸ்துமஸ் மரம் அலங்கார வளைவுகளுடன் அலங்கரிக்கப்பட்டிருந்த தேவாலயத்தில் திரண்ட மக்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தேவாலயத்தில் மன்னர் சார்லஸ் பிரார்த்தனை. தேவாலயத்திற்கு வெளியே திரண்டிருந்த மக்களை சந்தித்து வாழ்த்து கூறிய அரச குடும்பத்தினர். உத்தரப்பிரதேசத்தின் நொய்டாவில் 1000 ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச திரைப்பட நகரம். திட்ட வரைவை அரசிடம் சமர்ப்பித்தது போனி கபூரின் நிறுவனம். நடன இயக்குனர் ஜானி மீதான பாலியல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல். குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தகவல். உலக செஸ் சாம்பியன் குகேஷை நேரில் சந்தித்து பாராட்டிய நடிகர் சிவகார்த்திகேயன். குகேஷிற்கு கை கடிகாரத்தை பரிசாக அளித்தும் நடிகர் வாழ்த்து. விடாமுயற்சி படத்திற்கான டப்பிங் பணிகளை நிறைவு செய்தார் அஜித் குமார். பொங்கல் பண்டிகைக்கு திரைப்படம் வெளியாகும் நிலையில் இறுதிக்கட்ட வேலைகள் தீவிரம். டங்ஸ்டன் சுரங்க ஏல உரிமையை வழங்க தமிழக அரசு கோரியுள்ளதை மத்திய அரசு அம்பலப்படுத்தியுள்ளது. திமுக அரசின் நாடகங்கள் வெட்ட வெளிச்சமாகி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என கடந்த ஆண்டு அக்டோபரிலேயே கடிதம். மாநில அரசின் எதிர்ப்பையும் மீறி சுரங்க ஏலம் விட்டது ஏன் என மத்திய அரசுக்கு அமைச்சர் துரைமுருகன் கேள்வி. டங்ஸ்டன் ஏலத்தை தமிழக அரசு எதிர்க்கவில்லை என்ற மத்திய அரசின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் துரைமுருகன் மறுப்பு. முதலமைச்சரின் தலையீட்டை தொடர்ந்தே மறு ஆய்வுக்கு மத்திய அரசு பரிந்துரைத்ததாகவும் விளக்கம். டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதை கொள்கை ரீதியாக மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும். பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்து அரசு இதழில் வெளியிடக் கோரி அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட கிராம மக்கள் கோரிக்கை.
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக பயணம் ஒத்திவைப்பு. மாற்று தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. சென்னையில் நடைபெற்ற உணவு திருவிழாவில் 1.5 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம். 5 நாளில் சுமார் 3 லட்சம் பேர் உணவுகளை ருசி பார்த்ததாக தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் தகவல். பந்தலூர் அருகே குடியிருப்பு பகுதிகளில் முகாமிட்டுள்ள புல்லட் யானை குழுக்களாக பிரிந்து கண்காணித்து வரும் வனத்துறை. கோவை அருகே பன்னிமடை காப்புக்காட்டில் தாயை இழந்து தவிக்கும் 2 மாத யானை கூட்டி. யானை கூட்டத்துடன் சேர்க்க 2வது நாளாக வனத்துறை தீவிர முயற்சி. சென்னை கோயம்பேட்டில் இளம்பெண் மற்றும் அவரது தம்பியை காரை ஏற்றி கொலை செய்ய முயற்சி. திருமணம் செய்வதாக மோசடி செய்தது குறித்து போலீசில் புகார் அளித்ததால் முன்னாள் காதலன் வெறிச்செயல். வேதாரண்யம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர். ராணுவம், காவல்துறை, அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டு உடல் தகனம். சென்னை மதுரவாயிலில் மாநகராட்சி அதிகாரிகளை சிறைபிடித்த வணிகர்கள் தான் தோன்றித்தனமாக அபராதம் விதிப்பதாக குற்றச்சாட்டு. உசிலம்பட்டி அருகே மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் மரணத்திற்கு நீதி கேட்டு சாலை மறியல். குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தல். குன்னூரில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த சிறுத்தை. வளர்ப்பு நாயுடன் சண்டையிட்ட சிசிடிவி காட்சி வெளியீடு. பரமக்குடி ஆண்டாள் நகரில் 10 நாட்களாக தேங்கி நிற்கும் வெள்ள நீர். நோய் தொற்று ஏற்படும் அபாயம் நிலவுவதாக பொதுமக்கள் புகார். திரையரங்கு கூட்ட நெரிசலில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் சிறுவனை நேரில் சந்தித்த அல்லு அரவிந்த். நடிகர் அல்லு அர்ஜுன் சார்பில் 1 கோடி ரூபாய் உட்பட மொத்தம் 2 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கி நலம் விசாரிப்பு. நடிகர் சிவராஜ்குமாருக்கு வெற்றிகரமாக நடந்த புற்றுநோய் அறுவை சிகிச்சை. செயற்கை சிறுநீர்ப்பை பொருத்தப்பட்டுள்ளதாக தகவல். அன்புமணி ராமதாஸ் மகள் சங்கமித்ரா தயாரிப்பில் உருவான அலங்கு திரைப்படம். ட்ரெய்லரை பார்த்து படக்குழுவினரை பாராட்டிய நடிகர் விஜய். தமிழகத்தில் 10,000 கோடி ரூபாய் அளவிற்கு பிரியாணி வர்த்தகம் நடப்பதாக தகவல். பெரிய உணவகங்களில் 2,500 கோடியும், நடுத்தர உணவகங்கள் தள்ளுவண்டிகளில் 7,500 கோடி ரூபாய் அளவிற்கும் பிரியாணி விற்பனை. லாட்டரி மற்றும் மது விற்பனை மூலம் கடந்த ஆண்டு கேரள அரசுக்கு 31,000 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய். மொத்த வருவாயில் 25 விழுக்காடு அளவு என சட்டமன்றத்தில் தகவல். கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி கவிழ்ந்ததில் தீப்பிடித்த ரசாயன டேங்கர் லாரி. சாலையில் சிந்திய ரசாயனத்தால் 25 அடி தூரம் வரை பற்றி எரிந்த தீ. காசாவில் சுரங்கப்பாதைகளை வெடிவைத்து தகர்த்த இஸ்ரேல் படைகள். சுரங்கப்பாதைகள் தகர்க்கப்பட்ட காட்சிகளை வெளியிட்டு உறுதிப்படுத்திய ராணுவம்.
செர்பியாவில் ஆளும் அரசுக்கு எதிராக பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம். ரயில் நிலைய விபத்துக்கு பொறுப்பானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சூடானில் பொதுமக்கள் 1,15,00,000 பேர் உள்நாட்டிலேயே இடம்பெயர்ந்துள்ளதாக தகவல். 33,50,000க்கும் மேற்பட்டோர் அண்டை நாடுகளுக்கு வெளியேறியுள்ளதாக அறிக்கை. மொசாம்பிக்கில் அலுவலக கட்டடங்கள் சூறையாடப்பட்டதால் வணிக செயல்பாடுகள் பாதிப்பு. அதிபர் தேர்தல் முடிவுகளுக்கு எதிரான போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறைகளால் முடங்கிய வணிகம். நேபாளத்தில் முதல் முறையாக நடைபெற்ற ஹாட் ஏர் பலூன் திருவிழா. குழந்தைகளுடன் வானில் வட்டமடித்த பலூன்களை கண்டு குதூகலித்த பொதுமக்கள். சென்னையில் கிறிஸ்துமஸ் ரேஸில் ஈடுபட்டதாக 48 வழக்குகள் பதிவு. 48 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்து காவல்துறை நடவடிக்கை. விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். பாம்பாறு அருவி முன்பாக புகைப்படம் எடுத்து உற்சாகம். பழனி முருகன் கோயிலில் 2 மணி நேரம் வரை காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். கிறிஸ்துமஸ் அரையாண்டு விடுமுறை என்பதால் வழிபாட்டு தலங்களில் குவிந்த பக்தர்கள். தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவருக்கு நீதிமன்ற காவல். ஜனவரி 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. டங்ஸ்டன் சுரங்க ஏல உரிமையை வழங்க தமிழக அரசு கோரியுள்ளதை மத்திய அரசு அம்பலப்படுத்தியுள்ளது. திமுக அரசின் நாடகங்கள் வெட்ட வெளிச்சமாகியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம்.